வெறும் மோட்டிவேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் குட் ஹேபிட்ஸை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறது முடியாத காரியம். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிற பேட் ஹேபிட்ஸும் பெர்மனண்ட்டாக உங்ககிட்டே இருக்கும், உங்களை விட்டு போகாது. ஏன்னா அது உங்களோட ரூட்டீனாக மாறிடுச்சு. நீங்கள் சேஞ்ச் பண்ணுறோன்னு நினைக்கிற இஷ்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறப்ப முடியாமல் போகிறதுக்கு காரணமே நீங்கள் தப்பான வேலை அதை ட்ரை பண்ணுறீங்க. இந்த சாப்டரில் அது எப்படி ரைட்டான வேலை ட்ரை பண்ணணும், அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸாக என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு வெங்காயம் மாதிரி 3 லெவலில் இருக்கிற விஷயத்தை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் உங்களோட ஹேபிட்டை உருவாக்குறதுக்கு. அவுட்கம், ப்ராசஸ், ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ அவுட்கம்னா என்ன அப்படின்னா, ஒரு ஹேபிட்னால உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதாவது வெயிட்டை லூஸ் பண்ணது இல்லை ஒரு ட்ராஃபியை வின் பண்ணது, இது வந்து அவுட்கம் நம்மளோட. ரெண்டாவது ப்ராசஸ், அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஒர்க் அவுட் பிளான் என்ன, இல்லை நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களோட ஸ்டடி ரூட்டீன் என்ன, ஸோ இதுதான் ப்ராசஸ். மூணாவது ஐடென்டிட்டி, அதாவது நீங்கள் யாரை ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதாவது நான் ஒரு அத்லீட் இல்லைன்னா நான் ஒரு ரீடர், அந்த மாதிரி. இந்த அவுட்கம், ப்ராசஸ், ஐடென்டிட்டி மூணுமே முக்கியம், மூணுமே ஈக்குவலாக முக்கியம். ஆனால் எல்லாமே இந்த அவுட்கம்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது தப்பு. நீங்கள் ஐடென்டிட்டிலேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஐடென்டிட்டியில் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாம் தன்னாலே மேட்ச் ஆகி மாறும். இப்போ 2 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. ஒரு ஆள் வந்து சிகரெட்டை ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படி ஆஃபர் பண்ணுறப்ப ஒரு ஆள் நான் வந்து சிகரெட்டை குவிட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆள் வந்து நான் ஸ்மோக்கர் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேருமே அது சிகரெட்டை அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. என்னன்னா, நான் சிகரெட்டை குவிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் வந்து அவரோட பழைய ஐடென்டிட்டிலே தான் இருக்காரு. நான் ஸ்மோக்கர் இல்லை அப்படின்னு சொல்கிறவர் வந்து ஒரு புது ஐடென்டிட்டிக்கு மாறிட்டாரு. அதாவது புது ஐடென்டிட்டிக்கு மாறினவர் என்ன பிலீவ் பண்ணாரு அப்படின்னா, நான் சிகரெட் அடிக்கிற ஆள் கிடையாது, நான் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு. அதனால அவரை வந்து அந்த சிகரெட் அடிக்க விடாம அவரோட ஹேபிட்ஸ் மாத்துது. ஆனா நான் குவிட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு சிகரெட் வேணாம் அப்படின்னு சொல்றவர் வந்து அவரோட ஓல்ட் ஹேபிட்ஸ்ல இருக்கிறனால அவர் எந்த நேரமும் அந்த சிகரெட்டை மறுபடியும் ஆரம்பிக்கும். நீங்கள் என்னவா உங்களை நினச்சிட்டு இருக்கீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுவீங்க. அதாவது நீங்கள் ரொம்ப காசு ஸ்பெண்ட் பண்ணுற ஆளுன்னு உங்களை நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக காசு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் ஒரு ஹெல்த்தியான பர்சன் உங்களையே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹெல்த்தியான பர்சனாகவே மாறுவீங்க. அதாவது நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு உடம்பை ட்ரெயின் பண்ணி ஹெல்த்தியாக வச்சுப்பீங்க. இதில் பெருமை அப்படின்ற ஒரு விஷயம் கூட ஹெல்ப் பண்ணும். அதாவது நீங்கள் புக் படிக்கிறப்பையோ இல்லை ஒரு விஷயத்துக்கு கடுமையாக ட்ரெயின் பண்ணுறப்பையோ இல்லை ஒரு குரூப்பை லீட்ஸ் பண்ணுறப்பையோ உங்களை நினச்சி உங்களுக்கே பெருமையாக இருக்குது அப்படின்னா உங்களோட கரண்ட் ஹேபிட்ஸை நீங்கள் மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை என்ன நடந்தாலுமே ஃபாலோ பண்ணுவீங்கன்னு அர்த்தம். ஒரு நல்ல ஹேபிட்ஸ்க்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா உங்களோட ஐடென்டிட்டியே மாற்றணும். அப்போ தான் ஒரு நல்ல ஹேபிட்ஸ் உங்களுக்கு நார்மலாக ஃபீல் ஆகும், ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிற மாதிரி இருக்காது. ஐடென்டிட்டி பவர்ஃபுல் தான், ஆனால் அது உங்களை ட்ராப்பும் பண்ணும். அதாவது சும்மா நான் ஒரு மார்னிங் பர்சன் இல்லை, நான் நைட் பர்சன் அப்படின்னு சொல்கிறனாலையோ இல்லை நான் எல்லா பேரும் ஞாபகம் வச்சுக்கப்பட்டப்ப எல்லா மூஞ்சும் எனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறனாலையோ நம்மளோட க்ரோத்து தான் ப்ளாக் ஆகும். அதாவது அதுதானே உங்களோட பிலீஃப். ஸோ அந்த மாதிரியே நீங்கள் மாறிடுவீங்க. இங்கே தான் ப்ரோக்ரஸ் வருது. ஸோ ப்ரோக்ரஸ்ன்னு ஒன்று இருக்கிறப்ப அங்கே நீங்கள் உங்களோட பிலீஃப்ஸை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக ஆக்கிக்கலாம். அது கெட்டதாகவும் ஆக்கிக்கலாம், நல்லதாகவும் ஆக்கிக்கலாம். உங்களுக்கு புரோஜனமே படாத ஹேபிட்ஸை பிடிச்சி வச்சுட்டு இருக்காதீங்க, அது விட்டுருங்க. காலம் போக்கில் உங்களோட ஹேபிட்ஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஒரு ஹேபிட்ஸுமே நல்ல ஹேபிட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த ஹேபிட்ஸுமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு புரோஜனமே இல்லாத ஹேபிட்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்க தேவையில்லை. ஐடென்டிட்டியை மாற்றுறது சிம்பிள் தான், ஆனால் ஈஸி கிடையாது. முதல்ல நீங்கள் யாராக மாறணும்னு டிசைட் பண்ணுங்க. ரெண்டாவது, நீங்கள் அந்த ஒரு ஆளாக மாறிட்டீங்கன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துல உங்களுக்கே நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க. அதாவது ஒரு வேலையை செய்யறப்ப நான் வந்து அந்த ஒரு ஆளா இருந்தேன்னா இந்த வேலையை நான் எப்படி செய்வேன், இந்த வேலையை நான் எப்படி அச்சீவ் பண்ணுவேன்னு ஒரு விஷயமும் யோசிச்சு செய்யுங்க. ஒரு சின்ன ஒரு ஆக்ஷனுமே நீங்க நல்ல ஹேபிட் கொண்ட ஒரு ஆளுன்னு சொல்ற ஒரு எவிடன்ஸ் தான். நீங்க யாரா மாற போறீங்களோ ஒரு வேலையிலையும் அவங்கள மாதிரி யோசிச்சு செய்றீங்க அப்படின்னா அந்த வேலையை நீங்க யாரா மாற போறீங்களோ அவங்களுக்கு நீங்க ஓட் பண்றீங்கன்னு. ஒரு வேலையும் நீங்க அவங்கள மாதிரி யோசிச்சு செய்ய நீங்க அவங்களுக்கு ஓட் பண்றதுனால ஸோ யாருக்கு ஓட் பட்டாலும் அவங்க தான் தேய்ப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் அவங்களாவே மாறிடுவீங்க. உங்களோட ஹேபிட் உங்கள் ஐடென்டிட்டியை ஷேப் பண்ணும், உங்களோட ஐடென்டிட்டி உங்களோட ஹேபிட்ஸை ஷேப்ஸ் பண்ணும். நீங்கள் ஒரு நல்ல ஹேபிட்ஸ் வச்சுக்கிற பர்பஸ் வெறும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களோட பெட்டர் வெர்ஷனை கொண்டு வர்றதுக்கு தான். உங்களோட ஹேபிட்ஸ் எப்போவுமே ஃபிக்ஸ்டாக இருக்காது. நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அதை நோக்கி தான் உங்கள் ஹேபிட்ஸ் போகும்.
உங்கள் ஹேபிட்ஸ் எதை நோக்கி போதோ அதை நோக்கி தான் உங்களோட ஐடென்டிட்டி போகும். ஹேபிட்ஸ் அப்படின்னு எங்கே உருவாகுது அப்படின்னா, நீங்கள் எதை நம்புறீங்கன்னு பொறுத்து ஹேபிட்ஸ் உருவாகுது. அதுதான் உங்களை உருவாக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எதை ரிப்பீட்டடாக பண்ணுறீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுவீங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த சாப்டரோட சம்மரி என்ன அப்படின்னா, உங்களோட சேஞ்சஸ் எல்லாம் உங்களோட ஐடென்டிட்டியில் தான் ஆரம்பிக்குது, கோல்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. உங்களோட அவுட்கம் நீங்கள் என்னவா ஆயிருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு காட்டுது. ப்ராசஸ் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்களோ அதை ஷேப் பண்ணுது. அதுக்கு முதல்ல நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டியை நம்பணும். நீங்கள் ஒரு ஆக்ஷனுமே எடுக்கிறப்ப அது நீங்கள் ஒரு பெட்டரான பர்சனாக ஆக போகிறதுக்கு ஓட் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்கிற பர்சனாக ஆக போகிறீங்க அப்படின்றத ஓட் பண்ணுறதான்னு பொறுத்து இருக்குது. உங்களோட ஹேபிட்ஸோட பிலீஃப்ஸை நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இதில் கன்சிஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஒரு பெரிய பார்ட்டே இருக்குது கன்சிஸ்டன்ட்ல. ஸோ ஹேபிட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்களோ உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அடுத்த சாப்டரில் ஹவு டு பில்ட் பெட்டர் ஹேபிட்ஸ் இன் 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் அப்படின்ற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் பை.